ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான இந்திய அணி டெஸ்ட் தொடர் தோல்விக்கு இதுதான் காரணம். முதல்ல அணியிலிருந்து இவங்கள தூக்குங்க, தோல்விக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா எதிரான தோல்வி குறித்து முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் பிரிட்லி பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் இந்திய அணி தோல்வி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி படு தோல்வி அடைஞ்சாங்க. அந்த தோல்வி குறித்து பிரிட்லி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணி தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா ஸ்பின்னர்ஸ், வேகப்பந்து வீச்சாளர், பேட்ஸ்மேன் சொல்லிட்டு எல்லாம் திறமை வாய்ந்தும் அவங்க பிளேயர் அவங்க அணியில் இருக்காங்க. இருந்தாலும் இந்திய அணி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் இந்த சீரீஸில் ரொம்ப சொதப்பிட்டாங்க. மெயின் காரணமே அதுதான். பவுலிங்கில் ஒரு ஃபாஸ்ட் பவுலராக எனக்கு பொம்ரா பார்க்கறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. முது வலி வரும், கால் வலி வரும், கை வலி வரும். எவ்வளோ ஓவர் அவர் போட்டிருக்காரு இந்த சீரீஸ்லேயே அதிகமாக அவர் தான் ஓவர் போட்டிருப்பார் பொழுது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டனால தான் அவரால் 5வது டெஸ்ட்டு விளையாட முடியல. பொம்ரா நினச்சா எனக்கு உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து யாருன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்திய அணி அட்லீஸ்ட் இந்த சீரீஸை லெவல் செஞ்சுருக்கும். பவுலிங்கில் சொல்லப்போனால் சிராஜ் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தா கண்டிப்பாக இந்த சீரீஸை ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் என்னோட பர்சனலாக பொம்ரா பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்திய அணியோட தோல்விக்கு காரணம் அவங்களோட பேட்ஸ்மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிட்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு. எஸ், யாராக இருந்தாலும் சொல்லலாம், ஒரு குறை டீமில் இந்த மாதிரி இருக்குன்னா யாராக இருந்தாலும் சொல்லாது. ஆஸ்திரேலியா வீரர்னா இருக்கட்டும், இங்கிலாந்து வீரர்னா இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், பிரிட்லி ஒரு வேகப்பந்து வீச்சாளருங்க. அவருக்கு தான் அந்த பொம்ராவோட வலி தெரியுது. ஏன்னா பிரிட்லி கூட அந்த காலத்தில் நிறைய பால் போட்டிருப்பாரு, நிறைய பேட்ஸ்மேனை தூக்கியிருப்பார். ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்க, 150+ போடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா இந்த பொம்ராவோட வலி அவருக்கு புரியுது. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரோட வலி புரியும்னு சொல்கிற மாதிரி அவருக்கு புரியுது. அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. பொம்ரா கூட யாருன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருந்தா கண்டிப்பாக 5th டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா சிராஜோ இல்லை பிரித்திஷ் கிருஷ்ணா யாரோ கொஞ்சம் நல்லா இன்னும் சூப்பராக பொம்ரா மாரி போட்டிருந்தா சீரீஸை லெவல் செஞ்சது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். பட் முடியல, அதுதான் இருக்கிற ஒரே விஷயம். வெறும் பொம்ரா மட்டுமே பவுலிங்கில் கஷ்டப்பட்டார், பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால் கஷ்டப்பட்டார். இதுதான் சீரீஸோட எண்டு. ஓகே விடுங்க, முடிஞ்சு போச்சு. அது என்ன பண்ணுறது. ஆனால் நிறைய பேர் அவங்களோட கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ரவி சாஸ்திரி சொன்னார், அப்புறம் கவாஸ்கர் சொன்னார், ஹர்பஜன் சிங், ஷாவாக், யுவராஜ் சிங் சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்தெல்லாம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல் தான் நம்ம பிரிட்லி இந்த மாதிரி பேசியிருக்காரு. ஓகே விடுங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம இங்கிலாந்து சீரிஸ் வருது, அதுக்கப்புறம் சாம்பியன் ட்ராஃபி வருது, அதுக்கப்புறம் ஐபிஎல் வருதுன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போயிடுவோம், இதை மறந்துடுவோம். ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல டீம் எடுத்துகிட்டோனுங்க, நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். ஏன்னா ஆஸ்திரேலியா போல் ஒரு நாட்டுக்கு போகிறோன்னா, பெரிய டீமுக்கு ஆப்போசிட் ஆட போகிறோன்னா ஃபார்மில் இருக்கிற பிளேயர் தாங்க எடுத்துகிட்டு போகணும். அப்போ தாங்க ஜெயிக்க முடியும், சும்மாலாம் ஜெயிச்சிட முடியாது. ஓகே விடுங்க. இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான தோல்வி பதிவு செஞ்சுட்டாங்க. அடுத்தாச்சு திருந்துறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த ஆஸ்திரேலியா தோற்றதுக்கு பிரிட்லி சொல்கிறது கரெக்டாக தப்பா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.